மதுரையில் பேருந்தில் இருந்து இறங்கி சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி அதே பேருந்தில் சிக்கி தலை நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கிட கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல்கள். மதுரை அருகே கழுகுர்கொடை பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை மாநகர் பகுதியான பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று அங்கிருந்து மகளிருக்கான இலவச பேருந்து ஒன்று அங்கிருந்து வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தை மதுச்சத்தை சேர்ந்த கணேசன் என்ற ஓட்டுநர் இயக்கி வந்துள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை 6 மணிக்கு கழுகுர்கொடை பகுதியிலிருந்து பேருந்து தெப்பக்குளம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது தெப்பக்குளத்தில் ஒரு மூதாட்டி ஒருவர் ஏறியுள்ளார். அவர் ஏறி கீழவாசல் பேருந்து நிறுத்தத்தில் வரை பயணித்து அந்த பேருந்து நிறுத்தத்தில் இறங்கியுள்ளார். தொடர்ந்து பேருந்தில் இருந்து இறங்கிய மூதாட்டி சாலையை கடக்க பேருந்தின் முன்பாக சென்றபோது கவனக்குறைவாக பேருந்தை இயக்கிய கணேசன் மூதாட்டி மீது மோதி விபத்தை ஏற்படுத்தினார். இதில் மூதாட்டி கீழே விழுந்து பேருந்தின் முன் சக்கரம் மாட்டிக்கொண்டு தலை நசுங்கி சம்பவ இடத்திலே பரிதாபகமாக உயிரிழந்துள்ளார். இந்த சிசிடிவி காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். மேலும் இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தொடர்ந்து விளக்குத்தூண் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் வந்து உடலை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். ஓட்டுநர் கணேசனின் கவனக்குறைவால் தான் இந்த விபத்து நடந்ததாகவும் பகுதியில் என்றவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது வரை அந்த மூதாட்டி யார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்படவில்லை. முற்றிலும் அவரது முகமானது சிதைந்துள்ளதால் அடையாளம் காணுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதிகாலையிலே இந்த சம்பவம் நடந்தது அப்பகுதியில் இருந்தவர்களே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.